ஓகே 2025ஓட ஃபர்ஸ்ட் வின் இதுதான். அதாவது இத்தனை தோல்வி இருந்தாலும் சரி, அந்த ஒரு வின்னுக்கு அப்புறம் மனசே ரிலாக்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 3 கோல் அடித்தோம். சீமா சிக்கு வேற, அண்ணன் வேற ஒரு கோல் அடிச்சிருக்கு. இதுக்கு ஒன்று ரீட்டைன் பண்ணுறவங்க மட்டும் நினச்சிடாத, கண்டிப்பாக நீ வெளில போய் தான்ப்பா ஆகணும். ஆனால் அது கூட ஒரு நல்ல காமன் கம்போஸ்டான ஒரு கோலு. கார்னர் ஷீல்ட்ஸ் அவர் கடவுள், அந்த மாதிரி தான் இருக்குது. கார்னர் ஷீல்ட்ஸ் கிரியேட்டட் அனதர் ஹிஸ்ட்ரி. இப்போ நாளா கேரளாவில் செஸ் இப்போ வந்து பேசுங்க, நாங்கள் வருஷத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுவோம்டா, போடாடி அப்படின்ற மாதிரி 66 சான்சஸ் க்ரியேட் பண்ணி ஐஎஸ்எல்லில் ஒரு சீசனில் அதிக சான்ஸ் க்ரியேட் பண்ணதா கார்னர் ஷீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா மாறிட்டார். சரி, ஓகே, இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அதாவது இன்னும் சில பேர் வந்து நம்பிட்டு இருக்காங்க நம்ம பிளேயர்ஸுக்கு போவோம் அப்படின்ட்டு. மேத்தமேட்டிக்கலாகவே அதுக்கு 99% வாய்ப்பு இல்லைங்க. மனசை தேத்திக்கோங்க, அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ போன வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. அந்த கமெண்ட்ஸுக்கு ஏற்றபடி நான் மாற்றிக்கிட்டே தான் இருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மக்களுக்கு இன்னும் புரியலை, ஸோ கொஞ்சம் நான் விளக்கிடுறேன். இன்னும் பிளே ஆஃப்ஸுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கீங்கன்னா இதை கொஞ்சம் பாருங்கள். அதாவது சென்னை எஃப்சி இப்போது 10வது இடத்துல இருக்குது, 21 பாயிண்டில் இருக்குது. பஞ்சாப் வந்து நம்மளுக்கு மேலே இருக்குது, நெக்ஸ்ட் கேம் அவனுக்கு கூட தான், அவன் 24 பாயிண்ட்டு. கேரளா பிளாஸ்டர்ஸ் அவங்க ஒரு 24 பாயிண்ட்டு. ஒடிசா அவங்க ஒரு 26 பாயிண்ட்டு. அதையும் தாண்டி நார்த் ஈஸ்ட் தான் 6th பொசிஷனில் இருக்காங்க, அவங்க 21 பாயிண்ட், 29 பாயிண்ட்டு. 5th பார்த்தீங்கன்னா 5th 6th பெங்களூரும் அவங்களும் 31 பாயிண்ட்டு. போன வருஷம் குவாலிஃபை ஆகணுமேடா அப்படின்னு கேட்பீங்க. போன வருஷம் நிலவரம் வேறு, இந்த வருஷம் நிலவரம் வேறு. இப்போ என்ன கதைனா, இப்போது ஆல்ரெடி 20 மேட்சஸ் தான் எல்லா டீமும் ஆடிருக்கு. ஆனாலுமே டாப் 6ல் 29 பாயிண்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம சப்போஸ் குவாலிஃபை ஆகணும்னா அதுக்கு என்ன திறமை நடக்கணும்? நார்த் ஈஸ்ட்டு, மும்பை, பெங்களூரு பார்த்தீங்கன்னா இனிமேல் 4 மேட்சஸ்லேயும் ஒரு மேட்சஸ் கூட ஜெயிக்கக்கூடாது. நார்த் ஈஸ்ட்டு, மும்பை, பெங்களூரு. சப்போஸ் பெங்களூரும் மும்பையும் ஜெயிச்சாலும் கூடவே நார்த் ஈஸ்ட் மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் ஜெயிக்கக்கூடாது, கேரளாவும் ஜெயிக்கக்கூடாது, ஒடிசாவும் ஜெயிக்கக்கூடாது. அப்படி இவனுங்க எல்லாரும் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் அடுத்த மேட்ச்சு, அதில் தோற்றுட்டு மீண்டும் ஒரு 2-3 மேட்ச் தோற்றுச்சுன்னா, 2 மேட்ச் தோற்றுச்சுன்னா பஞ்சாப் டிஸ்குவாலிஃபை. கேரளா பிளாஸ்டர்ஸும் தொடர்ந்து ஒரு 3 கேம் தோற்றுச்சுன்னா அவனுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டும் ஒடிசாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேம்ஸ் கூட இல்லை, 3 கேம்ஸ் தோக்கணும் அவனுங்களாம். இதெல்லாம் நடந்து என்னங்க பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிக்கணும், சென்னை எஃப்சி ஜெயிக்கணும். ஸோ சென்னை எஃப்சி தொடர்ந்து 4 மேட்சும் ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவனுங்கெல்லாம் மினிமம் 2-3 மேட்ச் தோக்கணும் அவனுக்கு கடைசி 4 மேட்சஸில். இதெல்லாம் நடந்ததுன்னா சென்னை எஃப்சி குவாலிஃபை ஆகிடும். ஆனால் இது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இது வாய்ப்பு இல்லை. ஆஸ் அ ஃபேன்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நம்மளுக்கும் ஜெயிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் இப்போ நம்மளோட எதிரிகள் யார் தெரியுமா? அடுத்த 4 மேட்சஸில் ஜம்ஷெட்பூர், பெங்களூர். இப்போ சொல்லுங்கள், சான்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபு. ஸோ மிஞ்சி போனால் நம்மளால் ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியுமான்றதே கேள்விக்குறி.
ஏன்னா போன 4 இந்த 4 டீம் கூடயுமே போன 4 மேட்சஸில் 3 மேட்ச் தோத்துட்டோம். லக்கிலி வி வாண்ட் டு நார்த் ஈஸ்ட் அண்டு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதான் ப்ரோ, இந்த ஒடிஷா கூடயும் முகமதம் கூடயும் நம்ம ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஹோப் ஸ்டில் அலைவ்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ ஹோப் வைக்காதீங்க, இன்னும் வச்சு ஹர்ட் ஆகாதீங்க. நம்ம கொஞ்சம் லாங் ஸ்கோப் போயிட்டு அடுத்ததாக சூப்பர் கப் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக சூப்பர் கப் இருக்கும். ஸோ நம்மளோட வேலை இப்போ என்ன, இது முடிஞ்சிருச்சு, இது அவ்வளோதான் குமாரே, இது செத்துருச்சு. அந்த மாதிரி நம்மளோட கோல் என்னன்னா அட்லீஸ்ட் சூப்பர் கப்பு. இந்த சீசனில் மீதி இருக்கிறது இப்போ சூப்பர் கப் மட்டும்தான். சூப்பர் கப் அடித்தோனாலே போகிறோம், ஏஎஃப்சிக்கு போகலாம், ஏஎஃப்சி சேலஞ்ச் கப்புக்கு போகலாம். இதையாச்சும் செய்யுங்கடா அப்படின்றது தான் நம்ம இப்போதைக்கு கேட்க முடியும். ஆஸ் அ ஃபேன்ஸ் ஓன் காயில் அட்லீஸ்ட் இதையாச்சும் செய்யுங்க. இந்த சீசனோட நீங்கள் வெளில போயிடணும்னு நான் கேட்டாலும் நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏதாச்சும் ஒர்க் ஆகணுமே, ஓன் காயில் ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்றது தான் என்னோட. அதாவது இன்னும் சில பேர் நம்பிட்டு இருக்காங்க நம்ம குவாலிஃபை ஆகல. அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. ஓகேவா? சரி, சாட்டர்டே என்ன நடக்கும்னு பார்ப்போம். ப்ளஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.